அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the Lagrangian of a charged particle in electromagnetic field. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Lagrangian என்ன யூசுவலா எழுதுனா Lagrangian equal to kinetic energy minus the potential energy. Kinetic energy ஓட symbol T minus the potential energy ஓட symbol V. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, the charge of the particle இது வந்து இப்போ ஒரு பார்ட்டிகல் வச்சுக்கிறோம். அதனுடைய சார்ஜ் Qங்கிற சார்ஜ் எடுத்துக்கிறோம். மேபி எலக்ட்ரான் இல்லைனா some proton positron ஏதோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு பர்பண்டிகுலர் இருக்கிற ரீஜனில் அனுப்புகிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அவுட் ஆஃப் த பேப்பர் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அது ப்ளூ கலராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இது பேரலாக இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்குது. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ இந்த ரீஜனில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ் ஆனிச்சுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன எழுதணும்னா, இந்த Lagrangian எழுதுறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த லாரன்ஸ் ஃபோர்ஸ். என்ன எழுதுனா த சார்ஜ் டைம் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் V கிராஸ் V இந்த மாதிரி ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம என்ன செய்யணும், த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே E அண்ட் B வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. இப்போ என்ன செய்யலைன்னா நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து சில இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம Lagrangian எழுத கைனடிக் எனர்ஜி ஈஸியாக எழுதிடலாம். ஆஃப் mv ஸ்கொயர் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல். வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆஃப் mv ஸ்கொயர் என்ன எழுதலாம். பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவைன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அதுதான் நமக்கு தேவை. அதை கண்டுபிடிக்க என்ன செய்யலைன்னா இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுதுலேருந்து நம்ம ஃபோர்ஸை டெரிவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சலாம். இந்த செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்னென்னா த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. ஏன்னா மோனோபோல் கிடையாது. மோனோபோல் இருந்தால் மட்டும்தான் ஃபீல்டு டைவர்ஜ் ஆகும். நம்ம மேக்னட்டிசம் பொறுத்தவரைக்கும் டைபோல் தான் இருக்குது. ஒன்று நார்த் அண்ட் நான் சவுத் போல் நார்த் போல் தனியாக கிடையாது. இதுதான் இந்த செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்னென்னா த தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்னென்னா த ஃபாரடே லா. அது என்ன சொல்லணும்னா த டல் கிராஸ் இ ஈக்குவல் டு என்ன சொல்லணும் ஈக்குவல் டு மைனஸ் தோ பி பை தோ டி. இதுதான் தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் போதும் நமக்கு ஃபோர்ஸில் இருந்து ஈஸியாக பொட்டன்ஷியலை டெரிவ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போதைக்கு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நமக்கு இங்கே தேவை. இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் டல் டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. நம்ம எடுத்துக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸில் வர ஈக்குவேஷன். அதனால் இதை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஃபீல்டு எப்போவுமே கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுனா நான் இன்னொரு லெக்சரில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுனா நமக்கு எப்போவுமே கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா தெரியும். ஃபார் எனி கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த கர்ல் ஆஃப் எனி வெக்டர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு ஒரு ரூல் ஃபார் எனி கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு எஃப். ஸோ divergence of that the curl of this vector function f equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம எது கூட லிங்க் பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட லிங்க் பண்ணால் டைவர்ஜென்ஸ் இருக்குது, இங்கேயும் டைவர்ஜென்ஸ் இருக்குது. இங்கே பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா டல் கிராஸ் எஃப். அப்படின்னா நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கன்சர்வேட்டிவ் ஃபீல்டை ஒரு கர்ல் ஆஃப் த ஃபங்க்ஷனும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணலாம். அதாவது ப்ராக்கெட்டில் இருக்க ஈக்குவேஷனா ஈக்குவேஷன் நம்பர் 1லையும். அப்புறம் இந்த பியை வந்து நான் என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன்னா அதை பி ஈக்குவல் டு சம் கர்ல் ஆஃப் சம் வெக்டர் ஃபங்க்ஷன். அதை தான் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா த கர்ல் ஆஃப் த மேக்னெட்டிக் வெக்டர் ஃபங்க்ஷன் அதை டல் கிராஸ் ஏ பி டல் கிராஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏ ரெப்ரசன்ஸ் த மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல். இப்போ பாருங்கள் இந்த பி இங்கே இந்த வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் இட் வில் மேட்சிங் திஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்புறம் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் ஏ, பி இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அந்த மாதிரி பொட்டன்ஷியலாக எழுதணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இது மேக்ஸ்வெல் தேர்ட் ஈக்குவேஷன். பட் இங்கே நம்ம ரெண்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா del cross C is equal to இந்த மைனஸ் dou b by dou t இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்படின்னா ப்ளஸ் dou b by dou t, அந்த dou b by dou t போட்டுட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், del cross A நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ del cross A is equal to 0. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தேன். இப்போ del cross காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ del cross வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் dou A by dou t. ஏன்னா del cross வெளியில் எடுத்துட்டோம், அதனால என்ன இருக்குன்னா dou A by dou t மட்டும் இருக்கும். ஸோ del cross some field is 0. இப்போ del cross நமக்கு இன்னொரு ஃபார்முலா ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுக்கு என்னது மேத்தமேட்டிக்ஸில் இருக்குன்னா the curl of the gradient of the field is 0. and the gradient of the field maybe scalar field. ஏன்னா இது வெக்டர் ஃபீல்டு கிடையாது, இந்த வந்து என்னென்னு வச்சுக்கோன்னா ஒரு ஸ்கேலர் ஃபீல்டுங்கிறது பை கான்ஸ்டன்ட் ஃபீல்டு தட் would be 0. இது ஒரு ஃபார்முலா ஃபார் த கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு, இது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இப்போது இதை டைரெக்டாக நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்னா இப்போ டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணால் இது கூட கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், del cross இருக்குது, இந்த del pi is equal to E plus dou A by dou t. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போனா டைரெக்டாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ E plus dou A by dou t அதை என்னன்னு வச்சுக்கலாம், எப்போ 0 ஆகுனா del pi. இது del pi இருந்தால் மட்டும்தான் இந்த curl of this bracket goes to 0. அப்படின்னா இந்த இங்கே வந்து ஆக்சுவலாக நெகட்டிவ் கூட போட்டுக்கலாம். அது வந்து என்ன நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டென்ஷியல், அது ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் எப்பவுமே எங்கேருந்து மூவ் பண்ணணும்னா அதோட மூவ்மெண்ட் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியல் நோக்கி இருக்கும். ஸோ அதனால தான் நெகட்டிவ் சைன் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்போனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு minus del pi minus dou A by dou t. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிடைச்சிருச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடைச்சிருச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் த electric potential, magnetic potential. A represents the magnetic potential, இந்த pi என்ன சொல்லுதுன்னா it's a electric potential. இப்போ இந்த ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆனிச்சுன்னா அதனுடைய பொட்டென்ஷியல் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்ன கிடைச்சதுன்னா மைனஸ் del pi minus dou A by dou t. This is the electric field plus the B cross B. B நமக்கு என்ன கிடைச்சதுன்னா del cross A. That is B, the magnetic field. இது என்ன ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டாக போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்யலாம்னா இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். Q என்ன இருக்குன்னா மைனஸ் del pi மைனஸ் dou A by dou t இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது. நமக்கு ஒரு ட்ரிபிள் ப்ராடக்ட் வெக்டர் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும்னா A cross B cross C equal to A cross B cross C is equal to the vector triple product. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா B into A dot C minus C time B dot E. ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா ஒரு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ அதைப்படி இங்கே எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் ஆக்சுவலாக இது ப்ளஸ் V
del cross A என்னன்னா இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது the del cross V dot A minus A V dot del. ஆக்சுவலாக இது என்னன்னா இங்கே B dot A கிடையாது, A dot B. ஸோ V dot del இங்கே என்ன வரும்னா இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் V dot A V dot del not A del. ஸோ இதான் நமக்கு ஒரு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ பாருங்க அழகாக வந்துருச்சு. B A dot C C A dot B C B dot D A dot B. ஆக்சுவலாக இங்கே A dot B வரணும். ஓகே, நீங்கள் அதை ஜஸ்ட் மாற்றி போட்டுங்க. இங்கே வந்து A வரணும், இங்கே B வரணும். ஸோ ஃபைனலாக நமக்கு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் என்னன்னு கிடைச்சிருச்சு. அப்படின்னா இந்த ஃபைனலாக ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா the force is equal to the charge time minus del pi minus dou A by dou T. இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் del dot V dot A. Actually the gradient of V dot A minus the vector potential, magnetic vector potential times the velocity times the gradient. இதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். இது என்ன கொஞ்சம், ஏன்னா இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது, டோட்டல் டெரிவேட்டிவ் மாற்றிக்கலாம். இதெல்லாம் டெல்டா ஆப்ரேட்டர் இதெல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ், அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா டெல்டா ப்ளஸ் I dou by dou x ப்ளஸ் J dou y dou y ப்ளஸ் K dou by dou z, அதான் டெல்டா ஆப்ரேட்டர். இங்கே இருக்க டெல்டா ஆப்ரேட்டர். இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்கிறத டோட்டல் டெரிவேட்டிவ் மாற்றிக்கலாம். இப்போ dA by dt டோட்டல் டெரிவேட்டிவ் நம்ம எப்படி எழுதலாம்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ், ஏன்னா A is a function of the vector potential is a function of x, y, z and time t, because the magnetic vector potential depend on the three coordinates. அப்போ நம்ம இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி எழுதனா dou A by dou t the first time பொறுத்து எழுதிக்கலாம், பிளஸ் அதுக்கப்புறம் x கோஆர்டினேட் பொறுத்து எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்னா பிளஸ் x கோஆர்டினேட் பொறுத்து எழுதுனா dou x by dou t டாட் dou A by dou x. அதுக்கப்புறம் y கோஆர்டினேட் பொறுத்து எழுதுனா உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா dou y by dou t dou A by dou y. z கோஆர்டினேட் பொறுத்து எழுதுனா எப்படி எழுதலாம்னா dou z by dou t dou A by dou z. ஸோ இதான் மூணு கோஆர்டினேட்டை பொறுத்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் பிரித்து எழுதிக்கலாம். இப்போது இதையே நம்ம எப்படி எழுதலாம்னா dou A by dou t, இதை என்ன சொல்லலாம்னா Vxன்னு எழுதலாம், dou y by dou t Vyன்னு எழுதலாம், dou by dou z Vzன்னு எழுதலாம். அப்போ நான் எப்படி எழுதலாம்னா ஸோ Vx dou by dou x into EA, காமனாக நம்ம வெளியில் ஏ கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்ன செய்யலைன்னா இது அப்படியே ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு ப்ளஸ் Vy dou y by dou t Vy dou by dou y ப்ளஸ் Vz என்ன சொல்லலாம்னா இதை dou by dou z Vzன்னு போட்டுக்கலாம், dou by dou z ஏவை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், the magnetic vector potential. இப்போ என்ன செய்யலைன்னா இதை ஈஸியாக நம்ம ஷார்ட் பண்ணி எழுதலாம் dou A by dou t plus இந்த Vx dot dou by dou x Vy dot dou by dou y Vz dot dou by dou z எப்படி எழுதலாம்னா the in general V vector delta vector times the A. மேபி ஹியர் வெக்டர் பொட்டன்ஷியல்ங்கிறதால ஒரு வெக்டர் போட்டுங்க, நீங்கள் நான் வெக்டர் போடாத விட்டேன், யூ ஹேவ் டு புட் எவ்ரிவேர் த வெக்டர். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் டைம் t
time v dot delta d, that will be equal to the total derivative of the vector potential. இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்க இந்த bracket வந்து இதுக்கு மட்டும் போடணும், நம்ம மாற்றி போட்டுட்டோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். இது என்ன செய்யணும், இந்த bracket அதாவது v டாட் டல், இதுக்கு மட்டும்தான் bracket இன்ட்டு a. ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே dou a by dou t இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா v டாட் டல் டைம்ஸ் a இங்கே இருக்கு. a வந்து ஃப்ரண்டில் போட்டாலும் ஓகே, பேக்கில் போட்டாலும் ஓகே. இங்கே பேக்கில் கூட போட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பை த செயின் ரூல் என்ன செய்யலைன்னா, இது முன்னாடியும் வரும் இல்லைன்னா பின்னாடியும் வரும், அது செயின் ரூல் அலௌட் உண்டு. இப்போ என்ன செய்யலைன்னா, இந்த நெகட்டிவ் சைனை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் இந்த dou a by dou t a வெக்டர் v டாட் டல் வெக்டர் அதை என்னென்னு எழுதலாம்னா the total derivative எழுதலாம். ஸோ the force is equal to, நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா, the force is equal to the q time the charge time. இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை போட்டுங்க, நெகட்டிவ் ஆஃப் டல் பை மைனஸ் dou a by dou t, இந்த மைனஸ் a v டாட் டல் என்னதுன்னா காமனாக மைனஸ் dA by dt டோட்டல் டெரிவேட்டிவ் எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸ்பென்ஷன் பண்ண அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் இட்ஸ் கேவ் டோட்டல் டெரிவேட்டிவ், அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் டல் வெக்டர் v டாட் a. இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், the force is equal to the, in ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, the force is equal to the negative gradient of the potential energy minus del u or del v ன்னு சொல்லுவோம். இங்கே v வந்து வெலாசிட்டின்னு வச்சுருக்கிறதால நான் இந்த பொட்டன்ஷியலுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், மைனஸ் del u. ஸோ இதுதான் நமக்கு gradient of the potential. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் del u, இங்கே டைம் டெரிவேட்டிவ் விட்டுடுங்க. நமக்கு என்ன இது ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ மைனஸ் டல் உள்ளார வந்து அந்த டெல்டாக்கு உள்ளார என்ன இருக்குன்னா, இது உள்ளார போட்டிங்கன்னா q பை, வேற எங்கே டெல்டா ஆப்ரேட்டர் இருக்குன்னா இங்கே டெல்டா ஆப்ரேட்டர் இருக்குது, அந்த க்யூவை உள்ளார போட்டிங்கன்னா இங்கே மைனஸை காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம், மைனஸ், அதனால் இங்கே மைனஸ் வரும், மைனஸ் q டைம்ஸ் v, டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க, v டாட் e. ஸோ இதான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா மைனஸ் q dou a by dou t வரும். எனவே நமக்கு டைம் டெரிவேட்டிவ் இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை நம்ம ஜஸ்ட் விட்டுடலாம். ஏன்னா நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல். இப்போ இது ரெண்டுத்தையும் இது ஃபஸ்ட்டு இங்கே டெரிவ் பண்ண ஃபோர்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸையும் இங்கே காமனான இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸையும் கீழே இருக்க ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்படின்னா ஃபைனலாக என்ன செய்யலாம்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி therefore the electromagnetic field potential என்ன எழுதலாம்னா, the potential experienced by the charge particle q that would be equal to the q pi the potential energy due to the electric field, the first part, minus q times v dot a, the potential energy experienced by the charge particle due to the magnetic field. இதுதான் the general potential. இப்போ லெக்ராஞ்சியன் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இது வெரிஃபை பண்ணிக்கிட்டும் பார்க்கலாம், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு. தேர்ஃபோர் லெக்ராஞ்சியன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லணும்னா, ஜென்ரலாகவே ஆஃப் எம்இ ஸ்கொயர், அது வந்து சார்ஜர் பார்ட்டிகளோ அன்சார்ஜர் பார்ட்டிகளோ வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அது கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அது ஆஃப் எம்இ ஸ்கொயர் வி வெக்டர், ஏன்னா இது வந்து 3 டைரெக்ஷனில் மூவ் பண்ணுங்கிறதால vx ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர், இல்லைன்னா காமனாக வி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, q pi the potential experienced in the electric field times q v dot a. இப்போ இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளார மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the Lagrangian is equal to உங்களுக்கு என்ன வரும்னா of m v square minus q pi
மைனஸ் மைனஸ் என்ன வரும்னா ப்ளஸ் q கூட காமனாக வெளியில் எடுத்துக்கலாம் q டைம்ஸ் v டாட் a. This is the Lagrangian of the charged particle in the electromagnetic field. இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து கொஞ்சம் ரெண்டு எலக்ட்ரோமேக்னட்டிக் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பொட்டன்ஷியல் நம்ம டெரிவ் பண்ணிக்கிறோம். பொட்டன்ஷியல் டெரிவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு இந்த லெக்ராஞ்சியன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப கஷ்டமான இது விஷயம் கூட கிடையாது. ஓகே, தேங்க்யூ.